Hello students, welcome to DKMS Tutorial Center. இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th State Board Mathsல Chapter 1ல Exercise 1.4ல 6வது sum பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ கொஸ்டின் என்னன்னு நான் ரீட் பண்ணுறேன். இப்போ கொஸ்டின் நான் உங்களுக்கு புக்கில் எழுதியிருக்கதை காட்டுறேன். ஸோ புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6வது sum வந்து இங்கே பாருங்கள். let a is equal to 1, 2, 3, 4 4 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏக்கு பி வந்து நேச்சுரல் நம்பர் என்னன்னு கொடுத்துருக்காங்க 6th சம்மில். அப்புறம் ஏ ஆரோ மார்க் பி தான் ஃபங்க்ஷன். எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ அந்த ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இக்குவல் எக்ஸ் கியூப்னு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்க? ரேஞ்ச் ஆஃப் எஃபோட ரேஞ்சு கேட்டிருக்காங்க. ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் 1 to ஃபங்க்ஷனா இல்லை மெனி to 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்ப்பா. ஸோ வாங்க இந்த சம் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ நான் நோட்டில் எழுதியிருக்கேன் பாருங்கள். இப்போ கிவன் ஏ இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, 4ன்னு போட்டுட்டு பி இஸ் ஈக்குவல் டு என் அந்த கொஸ்டினை கொடுத்துருக்காது அப்படியே இங்கே எழுதிடுங்க. அப்புறம் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ் கியூப்னு போட்டுருங்க. இப்போ எக்ஸோட வேல்யூ 1ன்னு போட்டோம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ் கியூப்னு போட்டிங்கன்னா இந்த எக்ஸுக்கு பதிலாக இங்கே 1 போடணும். அதே மாதிரி இந்த எக்ஸ் கியூப் பதிலாக 1 கியூப்னு போடணும். ஸோ 1 கியூப்னா 1, அப்போனா 1, 1ன்னு போடணும். ஓகே அப்போ அதே மாதிரி இப்போ எக்ஸோட வேல்யூ 2 எடுத்துக்கோங்க. ஸோ 2ன்னு போட்டிங்கன்னா எஃப் ஆஃப் 2 இக்குவல் 2 கியூப்னு எழுதணும். ஸோ 2 கியூப்னா எக்ஸுக்கு பதிலாக 2 போடுறோம். ஸோ எக்ஸ் கியூப் பதிலாக 2 கியூப் போடுறோம். ஸோ 2 கியூப்னா 8 வரும். அப்போனா 2 இப்போ எக்ஸுக்கு பதிலாக 2 போடணும், கமா போட்டு இந்த 8 வந்து இங்கே போடணும். ஸோ இது ரெண்டும் பேராக எழுதணும். அதுக்கப்புறம் எக்ஸுக்கு பதிலாக இங்கே வந்து 3 போடுறோம். எஃப் ஆஃப் 3னா 3 கியூபு, 3 கியூப்னா 27 போகிறோம். ஸோ 3, 27 அப்படின்னு எழுதணும். ஸோ 3, 27னா அப்புறம் எக்ஸோட வேல்யூ 4 போடுறோம். அதுக்கப்புறம் 4 கியூப்னு போடுறோம். 4 × 4 × 4 64ன்னு போடுறோம். இப்போ 4, 64ன்னு இங்கே எழுதணும். அதாவது பேராக எழுதணும். இப்படி எழுதிட்டு இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ரேஞ்சு கேட்டிருக்காங்க. ஸோ ரேஞ்சு வந்து எப்படி பண்ணணும்னா ரேஞ்ச் ஆஃப் எஃப் இஸ் ஈக்குவல்டுன்னு போட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ஆஃப் எஃப் இஸ் ஈக்குவல்டுன்னு போட்டு 1, 8, 27, 24 அப்படின்னு எழுதணும். அதாவது இந்த இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ இந்த 1, இந்த 8, அதுக்கப்புறம் இந்த 27, இந்த 64. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ரேஞ்சுன்னு எழுதணும். சரி அப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ தான் ரேஞ்சு. ரேஞ்ச் ஆஃப் எஃப்னா என்ன? எஃபோட ரேஞ்சு கேட்டிருக்காங்க. அப்போனா எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்க வேல்யூ அதுதான் ரேஞ்சாக எழுதணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரேஞ்ச் ஆஃப் எஃப்னா எஃபோட ரேஞ்சு எழுதணும். எஃபோட ரேஞ்சு என்னன்னா எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூவை தான் எஃப் ஆஃப் ரேஞ்சை வந்து எழுதணும். எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்க வர்ற வேல்யூ தான் ரேஞ்சு. அதுக்கப்புறம் ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் கேட்குறாங்க. ஸோ ஃபங்க்ஷன் எழுதணும்னா மொதல் ஆரோ டயக்ராம் போடணும். டொமைன் ஏ கோடொமைன் போட்டுக்கோங்க. இது ஏ போட்டுக்கோங்க, இது பி போட்டுக்கோங்க. ஸோ டொமைன் ஏனா இந்த ஏயோட வேல்யூஸ் இருக்கு இல்லையா 1, 2, 3, 4 இதை எழுதிருங்க. அதுக்கப்புறம் பினா என்ன? நேச்சுரல் நம்பர் இவங்களே கொடுத்துட்டாங்க பினா. ஸோ நேச்சுரல் நம்பர் கொடுத்துருக்கனால நேச்சுரல் நம்பர் கொடுத்துருக்கனால 1, 2, 3 அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம வந்து 1 போட்டு டாட் வச்சு அதுக்கப்புறம் இந்த 8 எழுதணும், இந்த 27 எழுதணும். அதாவது இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம்ல எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 1, 8, 27, 64. ஸோ இந்த 4 வேல்யூஸும் எழுதிட்டு நடுவில் டாட் போட்டணும். ஏன்னா இப்போ 1 to 64 வேறு எழுத இங்கே முடியாது. அதனால தான் நம்ம கண்டுபிடிச்சிக்க இந்த 4 வேல்யூஸை இந்த ரேஞ்சு இந்த 4 வேல்யூஸுமே இங்கே எழுதிட்டு நடுவில் டாட் வச்சிடணும். ஸோ வச்சுட்டு ஆரோ டயக்ராம் போடணும். இப்போ 1, 1 இருக்குது, 1, 1 இருக்குது, 2, 8 இருக்குது. அப்போனா 1க்கு நேராக ஆரோ மார்க் போடணும், 2க்கு நேராக இந்த 8. நான் இங்கே தெரியாமல் 2க்கு தெரியாமல் ஆரோ மார்க் போட்டு அடிச்சுட்டு நான் இந்த 8க்கு நேராக ஆரோ மார்க் போட்டிருக்கேன்ப்பா. அதுக்கப்புறம் 3க்கு நேரம் 27 ஆரோ மார்க் போடணும். 4க்கு நேரம் 64 இருக்குது, அந்த நம்பருக்கு ஆரோ மார்க் போடணும். ஸோ இப்போ என்ன மெத்தடுனா இப்போ எப்படி பண்ணணும்னா இப்போ 1 to 1 இப்போ இது என்ன ஃபங்க்ஷன் கேட்குங்க. இப்போ 1 to 1 ஃபங்க்ஷன் இது. ஏன்னா இப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஆரோ தான் போகுது.
அதனால தான் இது 1 to 1 ஃபங்க்ஷன். இந்த ஒரு எலமெண்ட்டு இந்த ஒரு இமேஜ். அதே மாதிரி 2ங்கிற ஒரு எலமெண்ட்டுக்கு 8ங்கிற ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ 3ங்கிற எலமெண்ட்டுக்கு 27ன்னு ஒரு இமேஜ் இருக்குது. 4ங்கிற எலமெண்ட்டுக்கு 64ன்னு இமேஜ் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு இமேஜ் இருக்குது. அதனால தான் therefore it is a 1 to 1 ஃபங்க்ஷன். நீங்கள் 1 to 1 ஃபங்க்ஷன் எழுதினா மட்டும் போதும். ஏன் 1 to 1 ஃபங்க்ஷனாக இருக்குது அப்படின்னு ரீசன் எழுத தேவையில்லை. ஏன்னா கொஸ்டினில் ரீசன் கேட்கல. ரீசன் கேட்டிருந்தா மட்டும் எழுதுங்க. சரியாப்பா? அதே மாதிரி ஃபங்க்ஷன் நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து இன்ட்டுங்கிற ஃபங்க்ஷனாகவும் இருக்குது. இட் இஸ் அண்டுன்னு போட்டு இன்ட்டு ஃபங்க்ஷன் போடுங்க. அதாவது இட் இஸ் ஏ 1 to 1 ஃபங்க்ஷன் அண்டு இன்ட்டு ஃபங்க்ஷன் போடுங்க. ஏன் இன்ட்டு போடுறோம்னா, இன்ட்டுனா என்ன அர்த்தம்னா, இப்போ இங்கே பாருங்கள் 1 இருக்குது. இப்போ இங்கே 1 இருக்குது, 2 3 4 இருக்கா, வரிசை அதில் இருக்குது. ஆனால் இதுக்கெல்லாம் இமேஜ் எதுவுமே இங்கே இல்லை. அதனால தான் இப்போ இங்கே வந்து எம்டியாக இருக்குது. இங்கே இருக்கிற இங்கே இப்போ 8க்கும் 27க்கும் இடையில நிறைய நம்பர், 8க்கு அடுத்து 9 10 11 12 அப்படி நிறைய நம்பர் போய்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த நம்பர்ஸ் எல்லாமே இங்கே வந்து ப்ரீ இமேஜ் இல்லை. இங்கனுக்குள்ளே ஆரோ மார்க் எதுவும் போடலை. அதனால தான் இது இன்டூ ஃபங்க்ஷன் சொல்லலாம். சரியாப்பா? அதாவது இங்கனுக்குள்ளே வந்து இமேஜே இங்கனுக்குள்ளே ஆரோ மார்க் இல்லாமல் இருந்தால் அது இன்டூ ஃபங்க்ஷன். அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.